காய்ஸ் இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு ஈரோடு போகலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன விலாக் தான் இது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு ஈரோடு போயிட்டு பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். பிட் ஷாப் வந்து போக போகிறோம். பைக்கர்ஸ் கார்ட்டுன்னு பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்டாவில் ஒரு பேஜ் இருக்கும். ஸோ எங்கள் திண்டல் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடை வந்து இருக்குது. அங்கே போய்ட்டு வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம், ஹெல்மெட் வாங்கலாம். அப்புறம் மற்ற எல்லாமே பார்த்திங்கன்னா ஆஃபரில் போயிட்டுருக்கு. ஸோ ஆஃபரில் எதாவது பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா தீபாவளிக்குள்ளே வந்துட்டு அங்கே போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஆஃபர் வந்து போயிட்டுருக்கு. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு நம்ம என்ன வாங்கலாம், போயிட்டு பார்ப்போம். என்னென்ன ஏதாவது லைட்டாக பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி லைட் வாங்கலாம். அப்புறம் ஃபாக் லைட் வேறு மாட்டலாம், ஃபாக் லைட்டும் பார்க்கணும். ஸோ என்னென்ன ஏதாவது எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுவேன். இப்போ அமௌண்ட்டும் கொஞ்சம் இல்லை, கம்மியாக ஏதாவது கிடச்சா, ஆஃபரில் ஏதாவது கிடச்சா கண்டிப்பாக வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் போயிட்டுருக்கேன். இங்கே ஒரு தம்பி வரான், அவன் R5 வச்சுருக்கான். அவன் தான் ஹெல்மெட் வாங்கணும் அப்படின்னா அவனுக்கு ஹெல்மெட் பர்ச்சேஸ் பண்ணணும். அப்புறம் ட்ரெஸ்ஸும் பர்ச்சேஸ் பண்ணணும். அதுதான் போயிட்டுருக்கோம். போயிட்டு மற்ற ஐட்டம்லாம் எவ்வளோ என்ன ப்ரைஸ் இருக்குதுன்னு தெரில, ஆஃபர்னு சொன்னாங்க. ஸோ சொல்லி தான் போகிறோம். அது இல்லாமல் ரீல்ஸும் வீடியோவில் பார்த்தேன். ஸோ அதெல்லாம் போயிட்டுருக்கோம். போயிட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். கடையா? பார்த்தேன். இன்னொரு பைக் பார்த்திங்கன்னா அவர் வந்து ஈரோடு தான். அவர் வந்து அங்கேருந்து அப்படியே ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டார். அவருக்கு என்ன இது பார்த்திங்கன்னா ஹேண்டில் பார் வந்துட்டு இந்த நார்மல் மிரர் வந்து கொடுத்துட்டாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வைப்ரேஷன் அதிகமாக இருக்குது. அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து SD ரோட்ஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நமக்கு பாரன் மிரர் தான் கொடுத்தாங்க. பட் ஏன் மாற்றினாங்கன்னு தெரில, பாரன் மிரர் தூக்கிட்டு எல்லா வெஹிக்கிளையும் கொடுக்குற நார்மல் மிரர் தான் கொடுத்தாங்க. ஸோ அது வந்து அவருக்கு பிடிக்கல. கொஞ்சம் வைப்ரேஷன் அதிகமாக இருக்குது, விசிபிலிட்டியும் அவ்வளோவா நல்லா இல்லை. ஸோ அதை வந்து மாற்றலாம், பாரன் மிரர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்டர் மார்க்கெட்டில் பார்க்கலாம் அப்படின்ட்டு அவரு வரனாரு. அவரும் ஹெல்மெட்டும் பர்ச்சேஸ் பண்ணோன்னாரு. இப்போதைக்கு அமௌண்ட் எல்லாம் அப்படின்னு சொன்னார். சரி பார்ப்போம், போய் பார்ப்போம். பட்ஜெட் கம்மியாக இருக்குது, ஓகே ஆஃபர் ஓகேவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுவோம். இல்லைன்னா டவுட்டு தான், போயிட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணணும். கிளைமேட்டு மழை பெய்கிற மாதிரி இருந்துச்சுங்க. மழை பெய்கிற மாதிரி இருந்தங்காட்டி ஹூடி போட்டு வந்துட்டேன். பைக் எடுத்ததுக்கு அப்புறம் தான் வெயில் அடிக்குது. நம்ம நேரம் அப்படி இருக்குது. எப்போ பாரு இதே நமக்கெல்லாம் தலையில் தான் நடக்கும். ஸோ அதே மாதிரி எனக்கும் தலையில் நடந்துச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, போயிடுவோம். என்ன பண்ணுறது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 month முன்னாடி வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு நம்ம ஹிமாலயனுக்கு. பார்த்திங்கன்னா ஸ்ப்ளெண்டரில் வந்துட்டு குறுக்க வந்து விழுந்துட்டாங்க. 2 பசங்க வந்துட்டு விழுந்துட்டாங்க. ஸோ நம்ம அது சடனாக வந்து உள்ளே வந்துட்டாங்க. அவங்க கொஞ்சம் சரக்கு போல் ரொம்ப சாப்பிட்டு தான் வந்திருக்காங்க. சாப்பிட்டு வந்து உள்ளே விழுந்துட்டாங்க. உள்ளே விழுந்து பார்த்திங்கன்னா அடி வந்து அவங்களுக்கு தான் 2 பேருக்கு தான் அடி, நல்லா அடி. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நடு சேசிஸ் வந்து அடிச்சிட்டோம். ஸ்ப்ளெண்டரோட சேசிஸை வந்துட்டு விட்டுட்டு என்னோடய வண்டி வந்து அவங்க பின்னாட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அது மேலே வந்து ஏறி இறங்கிடுச்சு. அப்படியே ஏறி இறங்கி எனக்கு வந்து கை வந்து அப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரேக் பிடிக்க கை வந்து வரல. கிளச் பிடிக்கோ பிரேக் பிடிக்கோ வந்து பார்த்திங்கன்னா கையும் செய்யலை, காலும் வேலை செய்யலை. ஒரு மாதிரி பாட்டம் ஆகிட்டேன், ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிடுச்சுங்க, ஒரு மாதிரி இதாகிட்டேன். ஸோ அதனால் எதுவும் பண்ண முடியல. ஒரு 10 செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆகிட்டேன். சரின்ட்டு ஒரு 500 மீட்டர் வந்து அது பாட்டுக்கு அப்படியே போகுது வண்டி பாட்டுக்கு. நான் வந்து கீழேயே போடக்கூடாது, வண்டி வந்து 1.5 வருஷம் ஆச்சு வண்டி எடுத்து, கீழேயே போடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அதனாலேயே பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு கீழேயே போடல, ஒரு டைம் கூட கீழே போடல. சரி அந்த அன்றைக்கும் நான் கீழேயே போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹோல்ட் பண்ணி பிடிச்சிட்டேன். 2 கையும் நல்லா ஹோல்ட் பண்ணி கீழே மட்டும் வண்டி என்ன ஆனாலும் கீழே மட்டும் போட்டுறக்கூடாதுடா சாமி அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து நல்லாவே ஹோல்ட் பண்ணி பிடிச்சிட்டேன். அதனால் வந்து அந்த அன்றைக்கி கீழே போடல வண்டி. அப்புறம் கொஞ்சம் ஒரு 500 மீட்டர் போயிட்டு பார்த்திங்கன்னா அது அப்படியே கீர் குறைச்சி கம்மி பண்ணி ஸ்லோ பண்ணிட்டு வண்டி இறங்கிட்டேன். எனக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு பார்த்திங்கன்னா ஒன்றுமே புரியல என்ன நடந்துச்சு. ஐயோ நமக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் தெரியுது நமக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அப்புறம் ஹெல்மெட்டை தூக்கி வச்சுட்டு நான் பாட்டுக்கு போகிறேன் சண்டைக்கு. நான் பாட்டுக்கு போயிட்டு அவங்கள பிடிச்சி பேசிகிட்டு இருக்கேன். உள்ளே வந்து ஊந்துட்டாங்க, அந்த வண்டி வந்துட்டு எப்படி பார்த்துட்ருக்கேன் தெரியுமா அப்படி இப்படின்னு நான் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கேன். ஸோ வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா சேஞ்ச் பண்ணோங்க. ஹேண்டில் பார் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாகவே வளைஞ்சிருந்துச்சு. நல்லாவே வண்டி ஓட்டவே முடியாத அளவுக்கு தான் வளைஞ்சிருந்துச்சு. அதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். எப்படியோ
இப்போ எங்கே ஷோரூமில் கேட்டதுக்கு ஹேண்டில் பார் மொத்தமாக மாற்றணுன்ட்டாங்க. சரி இல்லை அவ்வளோ அந்த பட்ஜெட் இல்லை அப்படின்ட்டு நம்ம லோக்கல்லே பக்கத்தில் இருக்க பட்டரில் கொடுத்து கொஞ்சம் ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேங்க் கிரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கார்டு. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த பார் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உள்ளே போயிடுச்சு நம்ம லெஃப்ட் சைடில். ஸோ அது வந்துட்டு நம்ம கொஞ்சம் ரெடி பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு கிளச் இருக்குது பார்த்திங்களா, கிளச்சு வந்துட்டு அந்த உள்ள கிளச் ஒயர் போகிற இது வந்து போயிடுச்சுங்க. அது உள்ளே போகிற இது வந்து போயிடுச்சு திருவறது. ஸோ அது வந்து அது மாத்திர கேட்டேன், அது செட்டாக தான் வரும்ட்டாங்க, தனியாக கிடைக்காது, செட்டாக தான் வாங்கணும் ப்ரோ அப்படின்ட்டாங்க. அது வந்துட்டு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணோம். அது செட்டாக வாங்கினா 2500 3000 வரும்னாங்க. அதுவும் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்ததுக்கப்புறம் இன்னும் சர்வீஸ் வேறு பண்ணலங்க. வண்டி வேறு 2 வாரமாக கூப்பிட்டுருக்காங்க, நான் இன்னும் சர்வீஸ் விடலை. சர்வீஸ் வேறு கொண்டு போய் விடணும். அது 1000 கிட்ட வரும், 4th ஃப்ரீ சர்வீஸ் இது. ஸோ அது இது கொடுக்குறப்ப அது வந்துடும், அது வரப்போ கொடுத்துக்கலாம், சர்வீஸ் விட்டுடலாம் அப்படின்ட்டு அதை அப்படியே ஃபிட்டிங் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அது ஃபிட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆயில் சீல் வந்து உடஞ்சி ஸ்டார்ட்ருக்குங்க. ஏன்னா ஆயில் வந்து கொஞ்சம் லீக் ஆகுது முன்னாடி 2 ஃபோர்க்குலேயும். அந்த நடந்த இன்சிடெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஃபோர்க்கு ஆயில் சீலும் உடஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஆயில் வந்து நல்லாவே கொஞ்சம் லீக் ஆகுது, ஓரளவுக்கு லீக் ஆகுது. அது வந்து ரெடி பண்ணோம். அந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப எமோஷன் ஆகிட்டேன். என்னால் ஃபீலிங்ஸ் கண்ட்ரோல் பண்ணவும் முடியல. அந்த அன்றைக்கி அழுதுட்டேன் ஒரு மாதிரி. நைட்டு ஃபுல்லாக எனக்கு தூக்கமே இல்லை. ஏன்னா நம்ம 1.5 வருஷமாக பார்த்து வச்சுட்ருக்க வண்டி, ஒரு தடவை கூட கீழே போடக்கூடாது அப்படி வச்சுருக்க வண்டி சடனாக உள்ளே வந்து உள்ளே விட்டுட்டாங்க. அது ரொம்ப கஷ்டமாக போச்சு எனக்கு. அப்படி ஆனால் அந்த இன்சிடெண்ட் வந்து நான் மறக்கவே முடியாதுங்க. ரொம்ப எமோஷனலாக கனெக்ட் ஆகிருப்போம் அந்த வண்டி கூட. இதுதான் எல்லாமே. இதில் வந்து நம்ம மாட்டுக்கு புலம்பிட்டு போயிட்டுருப்போம், அது இது சொல்லிட்டுருப்போம். நமக்கு ரொம்ப இதாகிரும். நமக்கு இந்த வண்டிக்கு இப்படி ஆகிறப்ப ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நமக்கே நடந்த மாதிரி ரொம்ப இதாக இருக்கும். நடந்துருச்சு. ஏன்னா இது வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான். எனக்கு எல்லாமே இதுதான். இவர்கிட்ட தான் புலம்புவேன், இவர்கிட்ட தான் பேசுவேன். ஏன்னா இந்த ஹெல்மெட்டு கூட தான் நிறையா அழுதுருக்கேன், நிறையா புலம்பியிருக்கேன், நிறையா விஷயம் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் ஏன் ஹிமாலயன் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு இது எப்படியாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சிட்டிக்குள்ளே ஓட்டலான்ட்டு தான் எடுத்தேன். ஆனால் சிட்டிக்குள்ளே ரொம்ப ஹெவியாக இருக்குங்க வண்டி, உங்களுக்கு ரொம்ப ஹெவியாக ஃபீல் ஆகும். ஓட்டுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் கொஞ்சம். ஆனால் ஹெவி பைக்குங்க, 200 kgs கிட்ட இருக்குது. ஹேண்டில் பண்ணுறதுக்கு சிட்டிக்குள்ளெலாம் பார்த்திங்கன்னா இன்ஜின்லாம் ஹீட்டு பயங்கரமாக அடிக்கும். அதெல்லாம் வெயிட் வந்து மேனேஜ் பண்ணுறதுங்க ரொம்ப கஷ்டம். நம்ம ஏதாவது கார்னர்ஸ் வந்து டேர்ன் பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் இது கால் வச்சுட்டே தான் நம்ம டேர்ன் பண்ணணும். தெரியாதனமா கால் வந்து கீழே நம்ம கொஞ்சம் சாய்ச்சி ஊன்றோம் அப்படின்னா, கொஞ்சம் அகலமாக இது பண்ணிட்டோம் அப்படின்னா வண்டி சாஞ்சிருது, வெயிட்டுக்கு அப்படியே இழுத்துட்டு போயிடுது, கீழே அப்படியே சாஞ்சிடுது. நம்ம லிஃப்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வெயிட் அதிகமாக இருக்குங்காட்டி. ஹைட் வந்து பார்த்திங்கன்னா இது செட்டாக 5.10 இருக்கணுங்க, 5.9 5.10. அதுக்கு மேலே இருந்து நீங்கள் ஒரு பாடி வெயிட் ஒரு 70க்கு மேலே இருந்தீங்கன்னா மட்டும்தான் இது வந்து கண்ட்ரோலும் பண்ண முடியும், நமக்கு மேனேஜ் பண்ணி இது ஓட்டவும் முடியும். அது கம்மியாகவோ இல்லை ஹைட்டு கம்மியாகவோ இருந்துட்டால் அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம் தான். நம்ம சொல்லலாம், இப்போ குட்டையாக இருக்கவங்க, கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கவங்க 5.4 இருக்கவங்க 5.5 ஓட்டலாம். பட்டு அவங்களால மேனேஜ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். ஏன்னா சடனாக எதுவும் நடக்குது அப்படின்னா நம்ம டக்குன்னு கால் ஊனி நம்ம டக்குன்னு பேலன்ஸ் பண்ணோம். இப்போ டக்குன்னு ஏதாவது குறுக்க வந்துச்சு அப்படின்னா டக்குன்னு நம்ம பிரேக் அடிச்சு டக்குன்னு 2 காலும் ஊனா மட்டும்தான் நம்ம கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி இது பண்ண முடியும். வண்டிக்கு கீழே போட்டுருவோம், வண்டிக்கு கீழே சாய்ச்சிருவோம். ஸோ அதெல்லாம் இருக்கங்காட்டி கொஞ்சம் பார்த்து தான் இது ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாருமே யூஸ் பண்ண முடியாது, ஆனால் ரொம்ப ஹெவியான வண்டி இது. மைலேஜ் பார்க்குறீங்க, மைலேஜுக்கோசரம் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த வண்டி வேஸ்ட்டுங்க, எடுக்கிறதே நீங்கள் வேஸ்ட்டு தான். மைலேஜ்லாம் சுத்தமாக இருக்காதுங்க. நீங்கள் சிட்டிக்குள்ளே ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா 24-25 தான் கிடைக்குது. இதுவே ஹைவேஸ் கொஞ்சம் ஹைவேயில் போகிறீங்க அப்படின்னா 30+ கிடைக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 32 வரைக்கும் எனக்கு கொடுத்துருக்கு. ஸோ ஹைவேஸில் பைபாஸில் ஓட்டுறீங்க. ஸோ பக்கத்தில் திண்டல் வந்துட்டோங்க, திண்டல்கிட்ட வந்துட்டோம். திண்டல் தான் வந்து பார்த்திங்கன்னா பைக்கர்ஸ் கார்டன் ஒரு ஷாப் இருக்குது. ஸோ நம்ம அங்கே தான் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். எல்லா கடையிலையுமே இப்போ ஆஃபர் போட்டிருக்காங்க. நம்ம கோயம்புத்தூரில் நிறைய பிட் ஷாப்பில் வந்துட்டு ஆஃபர் வந்து இப்போ நிறையா போட்டிருக்காங்க. பரவாயில்ல, ஓரளவுக்கு ஆஃபர் வந்துட்டு நல்ல ஆஃபராகவே போட்டிருக்காங்க. போனால் கண்டிப்பாக வந்துட்டு நிறையா பர்ச்சேஸ் பண்ணலாம்.
ஸோ காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு G900 போச்சுங்க. நம்ம வேறு கேமரா வேறு ஹீட் ஆகி ஆஃப் ஆகிடுது அடிக்கடி. அப்படி ஆஃப் ஆகிட்டு ரெக்கார்டே ஆகலை. எடுத்து பார்க்குறேன் ரெக்கார்ட் ஆகலைங்க. ஸோ காய்ஸ் நம்ம வந்து கடைக்கு வந்துட்டோம். ஸோ காய்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ பர்ச்சேஸ் பண்ணியாச்சு.